Welcome to bilingual e-lectures for Diploma students for the subject Fluid Mechanics and Fluid Power, sponsored by Directorate of Technical Education, Government of Tamil Nadu. In this session, we are going to discuss about pumps, different types of pumps and centrifugal pumps. So, what is a pump? Pump is a hydraulic machine which converts mechanical energy into hydraulic energy. So, mechanical energy, conversion of mechanical energy into hydraulic energy, that is pressure energy, is called pump. So, generally pumps are used to lift liquids from a lower level to a higher level. So, pumps are used in agriculture, power plants, water distribution works and many other utility services. So, the basic is that it is a device, it is a hydraulic machine which converts the mechanical energy. That mechanical energy is getting from a prime mover. அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியை ஹைட்ராலிக் எனர்ஜியாக தண்ணீரோட எனர்ஜியாக மாற்றுவது, அதாவது ப்ரெஷர் எனர்ஜியாக மாற்றி பண்ணுறதுக்கு பேர் பம்ப் அப்படிங்கிறது பேர். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் சொல்கிறோம் பம்ப்பு தான் நம்ம ரன் பண்ணுறோம், அதனால தான் தண்ணீர் எடுக்குது. பட் எல்லோரும் வீட்டில் சொல்கிற மாதிரி மோட்டர் அப்படிங்கிறது கிடையாது, மோட்டர் தண்ணி எடுக்குங்கிறது கிடையாது. மோட்டார் அப்படிங்கிறது ஒரு பிரைம் மூவர். பிரைம் மூவர்னால் என்னென்னா, இதில் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு இருக்கு இல்லையா, இந்த பம்புக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் மெக்கானிக்கல் எனர்ஜி, அதை கொடுக்கறது பம்ப் மோட்டார். மோட்டார் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிசிட்டி, அதை என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டேட்டார் ரோட்டார்னால் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகி அது சுற்றும், அதோட ஷாஃப்ட் நடுவில் இருக்கக்கூடிய ரோட்டார் சுற்றும். ஸோ சுற்றும் போது நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ மோட்டார் அப்படிங்கிறதோட பர்பஸ் இட்ஸ் எ பிரைம் மூவர். பிரைம் மூவர்னால் டிரைவர், அதுதான் நம்மளை இந்த பம்பை ரன் பண்ணுறது. ஸோ அந்த டிரைவர் மோட்டார் அப்படிங்கிறது. ஸோ அதோட பர்பஸ் என்ன, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உள்வாங்கி மெக்கானிக்கல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜியாக வெளியில் கொடுக்கும். பட் பம்போட ஒர்க் என்ன, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஹைட்ராலிக் எனர்ஜியாக நமக்கு கொடுக்குது. ஸோ பம்ப் யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வெரி லோ லெவல் கிணத்துக்குள்ளே இருந்தோ ஆர் கிரவுண்ட் லெவலில் இருந்தோ மேலே நமக்கு ஒரு டேங்க் ஹையர் லெவலுக்கு, அப்பர் ஹைட்டுக்கு ஹையர் லெவலில் நம்ம தண்ணீரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பம்பை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறோம், கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், பவர் பிளான்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம், சும்மா வீட்டுக்கு வர குடிநீர் திட்டம் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோம். இது எல்லா இடத்துக்கும் தண்ணீரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக பம்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பம்ப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குது. யூஸ்வலாக பம்ப்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு கேட்டகரியில் பிரிப்பாங்க. ஒன்று பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப், இன்னொன்று ரோட்டோ டைனமிக் பம்ப், அப்படி இல்லாட்டி அதை நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படிம்பாங்க. ஸோ பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்னா என்ன, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படிங்கிறது பாசிட்டிவ்னா கண்டிப்பாக டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஒரு பம்ப் ஒரு சுற்றுச்சு, இல்லை பம்ப் ஒரு மூமெண்ட் நடந்துச்சுன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணீர் எடுத்துருக்கணும், ஆறு கொஞ்சம் லிக்விடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். தெர் இஸ் ஸ்டாண்டர்ட் செட் குவான்டிட்டி, எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது பம்போட சைஸு அதை பொறுத்து. அதில் உங்களுக்கு முன்ன பின்னையும் போகலாம், அதுக்கு பேர் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும், அது டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வர்றதுனால அந்த ஆக்ஷன், அதுக்கு பேர் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு பேர். சில பம்ப் ரோட்டரி பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த ரெண்டுலேயும் என்ன மெயின் கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மூமெண்ட் ஆஃப் த இம்பல்லர் ஆர் ஆஃப் த பம்ப், ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் டெஃபினட்டாக இவ்வளோ குவான்டிட்டி வெளியில் வந்திருக்கும். இப்போ ஒரு சுற்றுக்கு ஒரு ரொட்டேஷனுக்கு இவ்வளோ வருது அப்படின்னா 100 ரொட்டேஷனுக்கு எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம், கண்டிப்பாக வரணும். அதுதான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் அந்த ரோட்டோடைனமிக் பம்ப் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, இட் இஸ் எ நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். உங்களுக்கு பம்பு சுற்றுச்சுன்னா நிச்சயமாக தண்ணி எடுத்திருக்கோம் ஆர் நிச்சயமாக அந்த லிக்விடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அதுக்கு பேர் நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்னு பேர்.
ஸோ அந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரெசிப்ரோகேட்டிங் டைப். ரெசிப்ரோகேட்டிங் டைப்னால் முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்துச்சுன்னா இப்படி போகும், இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ஸோ இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னால் அது வந்து ரோட்டரி பம்ப் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் பிஸ்டன் பம்ப் இருக்குது, ப்ளஞ்சர் பம்ப் இருக்குது, டயஃப்ரம் பம்ப் அப்படிங்கிற டைப் இருக்குது. ரோட்டரி பம்ப்ஸில் கியர் பம்ப், வேன் பம்ப், ரோட்டரி பம்ப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பில் சென்ட்ரிஃபியூகல் பம்புன்னு இருக்குது, ஜெட் பம்புன்னு இருக்குது, டர்பைன் பம்ப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரோட்டோடைனமிக் பம்ப்ஸோட கிளாஸில் வர்றது. ஸோ இப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் a hydraulic machine which converts any pump which converts mechanical energy into hydraulic energy by means of. எப்படி இருக்குது சென்ட்ரிஃபியூகல் பம்ப்? அந்த பேர்லேயே இருக்குது. அதனால் இதுவும் வந்து என்னது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த லிக்விட். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் இயங்கக்கூடிய பம்ப், அதனால் அதுக்கு பேர் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அப்படின்னு பேர். A certain mass of liquid is rotated by an external torque. The centrifugal force causes the pressure head of rotating liquid to rise. தான் கான்செப்ட். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொட்டேட்டிங் எலிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நடுவில், அந்த ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரொட்டேட்டிங் எலிமெண்ட் வேணும் இல்லையா, அதுக்கு பேர் இம்பல்லர் அப்படின்னு பேர். ஸோ அந்த இம்பல்லர் என்ன பண்ணுது? இட் கிவ்ஸ் எனர்ஜி to rise the liquid from low level to high level, right? This is the basic. இது impeller தான் வந்து rotating element அப்படிங்கிறது. ஸோ இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அக்கார்டிங் டு டைப்ஸ் ஆஃப் கேசிங். கேசிங் அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய மூடிக்கு பேர் தான் கேசிங்னு சொல்லுவாங்க. அந்த மூடியில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. 3 டைப் இருக்குது. ஒன் இஸ் வொல்யூட் கேசிங், ஒர்டெக்ஸ் கேசிங் அண்ட் டிஃப்யூசர் கேசிங். இந்த 3 டைப் ஆஃப் கேசிங் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வொல்யூட் சேம்பர் இருக்கணும், ஒர்டெக்ஸ் சேம்பர் வைக்கிறது, ஆர் டர்பைன் கேசிங், அந்த டிஃப்யூசருங்கிறது ஒரு பார்ட்டை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேசிங்கில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருந்துச்சுன்னா அந்த பம்பை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப் அக்கார்டிங் டு டைப் ஆஃப் கேசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே இது டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, இம்பல்லர் வழியாக போகக்கூடிய இது எப்படி ரேடியல் ஃப்ளோவா அல்லது மிக்சட் ஃப்ளோவாக இருக்கலாம், இல்லாட்டி ஆக்சியல் ஃப்ளோவாக இருக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இம்பல்லர்ஸ், எத்தனை இம்பல்லர் இருக்குது, ஒரே ஒரு இம்பல்லர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிங்கிள் ஸ்டேஜ் பம்ப். இல்லை ஒரு பம்புன்னு சொல்கிற அந்த டோட்டல் யூனிட்டில் 1 2 3 4 எத்தனை வேணால் இருக்கலாம், அதுக்கு பேர் மல்டி ஸ்டேஜ் பம்ப் அப்படின்னு பேர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கட் செக்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த இதுதான் பம்ப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்து என்னது மோட்டார். த மோட்டார் இஸ் கப்புல்டு வித் பம்ப். இதுதான் பம்ப். இந்த போர்ஷன் வந்து இம்பல்லர். இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, மோட்டார் பம்ப். இந்த மோட்டரோட பர்பஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உள்ளே வாங்கி மெக்கானிக்கல் இன்ஜினை இந்த ஷாஃப்ட் வழியாக கொடுக்குது. இந்த பம்ப் என்ன பண்ணுது, இந்த பம்புக்குள்ளே இது இன்வேர்டு, ஆக்சுவலி இன்வேர்டு, ரேடியலி அவுட்வேர்டு, அதான் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். இது என்ன பண்ணுது, இந்த ஷாஃப்டை சுற்றும் போது அந்த ஷாஃப்டில் ஒரு இம்பல்லர் மாட்டியிருக்கிறாங்க, அது சுற்றுது, அதனால் உங்களுக்கு செக்ஷன் ஆகுது, ஸ்குரல் கேசிங் வழியாக வெளியில் போகுது, ரைட். ஸோ இதுதான் மோட்டார். இது ஒரு சின்ன அசம்பிளி, ஒரு கட் செக்ஷன். ஸோ அக்கார்டிங் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்பல்லர்ஸ், இம்பல்லர் அப்படிங்கிறக்கூடிய இந்த இம்பல்லரில் 3 டைப் உண்டு. ஒன்று வந்து என்னென்னா க்ளோஸ்ட் இம்பல்லர், இன்னொன்று வந்து செமி ஓப்பன் அப்படிப்பாங்க. அல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, செமி ஓப்பன்னு சொன்னாலும் சரி, செமி க்ளோஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். செமி ஓப்பன் ஆர் செமி க்ளோஸ்ட் இம்பல்லர். இன்னொன்று வந்து எதுவுமே இல்லை, க்ளோஸே கிடையாது, வெறும் ஓப்பன் இம்பல்லர். அப்படின்னா அப்படி என்ன அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் ஷாஃப்ட், அடுத்த கிளாஸிஃபிகேஷன். அது என்ன பொசிஷன் ஆஃப் ஷாஃப்ட்டு? இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஷாஃப்ட் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் பம்ப்ஸ் அப்படின்னு பேர். இதே நம்ம வெர்டிக்கலாக நிறுத்தினோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்மர்ஜிபிள் பம்ப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும்.
ஸோ அதனால் அதுக்கு பேர் வெர்டிக்கல் பம்ப்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த ஒர்க்கிங் ஹெட். ஸோ அக்கார்டிங் டு த ஒர்க்கிங் ஹெட் எவ்வளவு? லோ ஹெட் பம்ப்ஸ், மீடியம் ஹெட் பம்ப்ஸ், ஹை ஹெட் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ ஹெட் பம்ப் அப்படின்னு என்ன அர்த்தம்? லெஸ் தேன் 15 மீட்டர்ஸ். ஸோ இதே இது மீடியம் ஹெட்டுனா 15லேருந்து 40 மீட்டர்ஸ் இருக்கலாம். ஹை ஹெட் பம்ப்ஸ் அப்படின்னா எபவ் 40 மீட்டர்ஸ் இருக்கிறது ஹை ஹெட் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் காம்பனன்ட்ஸ், இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேசிங். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுது? மெக்கானிக்கல் எனர்ஜியாக ஹைட்ராலிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஹைட்ராலிக் எனர்ஜினா என்ன எனர்ஜி? ப்ரெஷர் எனர்ஜி. ப்ரெஷர் அப்படின்னு எங்கேயாவது வார்த்தை வந்துருச்சுனாலே என்ன பண்ணோம்? கம்ப்ளீட்டாக இந்த இது வந்து ஏர் டைட்டாக இருக்கணும். சிஸ்டம் ஷுட் பி ஏர் டைட் ஆயிடுச்சு இல்லை? ஸோ இதில் கேசிங் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இந்த படம் காமிச்சிருக்கிறோம். இந்த கேசிங் அப்படிங்கிறது ஒரு ஏர் டைட் சேம்பர், ஏர் டைட்டாக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து இந்த நடுவில் இந்த இடத்துல வந்து இந்த போர்ஷன்ஸில் வந்து இம்பல்லர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த போர்ஷனில் இம்பல்லர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா, இதில் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிற இடத்துல உள்ளேருந்து வர இடத்துல சென்ட்ரலில் வந்து முதல்ல சின்ன ஏரியாவாக இருக்கும். இது ஸ்குரல் கேசிங். போக 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 அதோட ஏரியா ரொம்ப பெருசாகி ஆட்டு டெலிவரி என்ன இருக்கும்? இந்த ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த கேசிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கேசிங் இஸ் யூஸ்டு டு கலெக்ட் த லிக்விட் ஃப்ரம் த இம்பல்லர் அண்ட் டு டிரான்ஸ்மிட் இட் டு டெலிவரி பைப். என்ன பண்ணோம்? ஸோ லிக்விடை வந்து இம்பல்லர்லேருந்து வாங்கி அதை வந்து டெலிவரி பைப்புக்கு அனுப்ப போகிறோம், அவ்வளோதான். ரைட்? ஸோ அப்புறம் என்ன பண்ணுது? இட் கன்வெர்ட்ஸ் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த லிக்விட் இன்டு ப்ரெஷர் எனர்ஜி. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஸ்குரல் கேசிங்கோட பர்பஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இட் ரெடியூசஸ் த லாஸ் ஆஃப் எனர்ஜி டியூ டு டர்புலன்ஸ் இன் த கேசிங். டர்புலன்ஸ் வராமல் வந்து என்ன பண்ணுது? கேசிங்கில் தடுக்குது. ஸோ அதனால தான் வந்து ஸ்குரல் கேசிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் இம்பல்லர். ஸோ the இம்பல்லர் அப்படிங்கிறது என்னது? the only rotating part inside the pump is called impeller. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்பல்லர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து க்ளோஸ்டு டைப், இது ஒரு சைடு செமி க்ளோஸ்ட், ஒரு சைடில் பாதி ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்குது. இதில் க்ளோஸ், ரெண்டு பக்கமும் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்ட், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது வாட்டர் ஃப்ளோ உள்ளுக்குள்ளே போகுது, இது இந்த டைரெக்ஷனில் சுற்றுது, இந்த டைரெக்ஷனில் சுற்றிட்டுருக்கு. ஸோ இதுவும் இந்த டைரெக்ஷன் சுற்றுது. உங்களுக்கு ரொட்டேஷன் தெரியும். இந்த எப்படி வாட்டர் ஃப்ளோ வெளியில் வருது, இதுதான் உள்ளே வர்றது, இது இன்லெட், இது வந்து இன்லெட். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த இது வழியாக எல்லாமே வெளியில் வந்து இந்த இது கைடு இந்த இதில் இம்பல்லர்ஸில் அடித்து ப்ரெஷர் எனர்ஜி டெவலப் ஆகி திரும்ப மேலே போகுது. ஸோ இம்பல்லர் அப்படிங்கிறது இட்ஸ் எ ரொட்டேட்டிங் பார்ட் of a centrifugal pump. So it's a circular disc provided with number of curved veins or blades. இதுதான் veins. இது ஒரு vein, இது ஒரு vein, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் veins. இதற்கு பாருங்க, இதுவும் vein தான், இந்த இதெல்லாமே veins. It is fitted to a shaft driven by the power from an external source that is called prime mover அப்படின்னு பேர். ஜென்ரலாக வந்து ஒரு மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ தேர்ட் ஒன் இஸ் சக்ஷன் பைப். சக்ஷன் பைப் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பில் இன்லெட் ஆகிறது வந்து ஆக்சியல் டைரெக்ஷன், வெளியில் போகிறது வந்து ரேடியல் டைரெக்ஷன். ஸோ இது மிக்சட் ஃப்ளோட்டோ, ஏன்னா இப்படியே சுற்றி தான் வெளியே ஒர்க்கிங் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இது சக்ஷன் பைப் அப்படிங்கிறது, இது சக்ஷன் பைப். இந்த ஜென்ரலாக அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஐ வழியாக உள்ளுக்குள்ளே இழுக்கும். இது வந்து தொட்டியோடு இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், கீழே டேங்குக்குள்ளே போயிருக்கும். ஸோ வாட்டருக்குள்ளே முங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இந்த இதிலேருந்து சக்ஷன் பைப் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இந்த அப்பர் எண்டு வந்து இன்லெட் ஆஃப் த பம்ப்லையும், இதுதான் இன்லெட் ஆஃப் த பம்ப்லையும், அப்புறம் லோயர் எண்டு வந்து இந்த உள்ளுக்குள்ளே மூழ்கி இருக்கும். இந்த இதில் வந்து வேறு என்னது ஃபுட் வால்வு, ஸ்ட்ரெயினர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டெலிவரி பைப் அப்படிங்கிறது பம்புலேருந்து வெளியில் போகிறது. ஒரு எண்டு வந்து பம்போட அவுட்லெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ
ஸோ இது எந்த இடத்துல போய் வேகணுமோ அந்த இடத்துல போய் வாட்டரை டெலிவரி பண்ணுற வரைக்கும் நம்ம இதை நீட்டிக்கலாம், எங்கே வேணாலும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைம் மூவர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் நம்ம பார்த்தது. ப்ரைம் மூவர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் மோட்டார், இல்லை சில தோட்டங்களில் கரண்ட்டு வசதி இல்லை அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அந்த பம்போட ஷாஃப்டை சுற்ற வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். வெதர் இட் இஸ் மோட்டார் ஆர் ஆயில் இன்ஜின் அதை பற்றி கவலை இல்லை, நமக்கு தேவை என்ன பண்ணணும், மோட்டாரோட ஷாஃப்ட்டு சுற்றணும். ஸோ அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் மோட்டாரே ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட் வசதி இல்லாட்டி இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரைம் மூவர் என்ன பண்ணணுன்னா இது சுற்றும், அந்த ப்ரைம் மூவர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு மெக்கானிக்கல் அவுட்புட் கொடுக்கும். அந்த ரொட்டேஷன் எனர்ஜியை வந்து இம்பல்லர் அந்த ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுற்றும் பொழுது இம்பல்லரும் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயினர் அண்டு ஃபுட்வால் ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம், அதில்லாட்டி என்ன தனித்தனியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஃபுட்வால்லே ஸ்ட்ரெயினர் சேர்ந்து இருக்கும். ஸ்ட்ரெயினர் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் என்னது, இட்ஸ் எ ஃபில்டர், அவ்வளோதான். வெளியில் இருக்கக்கூடிய என்ன சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, அதாவது இலை தலைகள், வுட் பீஸு, பம்ப், அதெல்லாம் கசம்சாரம் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. பம்புக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு எல்லாமே கருவுடு பாத்தில் இருக்குது. ரெண்டாவது இம்பல்லர்லாம் சின்னதாக இருக்குது, அதுக்குள்ளே போய் எங்கேயாவது சிக்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயினர் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இட் இஸ் எ ஃபில்டர். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ஸ்ட்ரெயினர். ஸ்ட்ரெயினர் பார்த்திங்கன்னா சின்னதாக, இது வந்து ஃபுட்வால், இது ஸ்ட்ரெயினர். ஸோ இது ஃபுட்வால் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரெயினர், இந்த புள்ளி புள்ளியாக இருக்குது இல்லையா, இதுதான் ஸ்ட்ரெயினர். இந்த சைட்லேயும் ஸ்ட்ரெயினர் இருக்குது, இதில் இது ஸ்ட்ரெயினர். இந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்ட்ரெயினர், சின்ன சின்ன ஹோல்ஸ், என்னென்னா ஃபில்டர், அது அவ்வளோதான், அதுக்கு வந்து ஸ்ட்ரெயினர். ஃபுட்வால் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் மெயினாக, ஃபுட்வால் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ நான் ரிட்டன் வால். ஜென்ரலாக இப்படி ஒரு செக்ஷன் பைப் வருதுன்னா இந்த இடத்துல கடைசியில் இதை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது ஃபுட்வால், இது வந்து ஸ்ட்ரெயினர், இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி வருது உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஷன் பைப்போட எண்டு அண்ட் இது எப்போவுமே தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து வாட்டரை சக் பண்ணும். இந்த ஃபுட்வால்வோட மெயின் பர்பஸ், ஃபுட்வால்னால் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலாக சொல்லப்போனால் இட் இஸ் ஏ நான் ரிட்டன் வால். அப்படி இல்லாட்டி என்ன அர்த்தம், ஒன் டைரெக்ஷனல் வால். ஒன் டைரெக்ஷனல் வால், ஒரு சைடு தான் இது அலோவ் பண்ணும், கீழேருந்து மேலே மட்டும்தான் இது அலோவ் பண்ணும் வாட்டரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதே வாட்டர் வந்து மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா இது அலோவ் பண்ணாது, ஏன்னா இது க்ளோஸ் ஆகிடும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வால் வந்து இப்படி தண்ணீர் வாட்டர் உள்ளே போகிறது, இது வழியாக வாட்டர் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் உள்ளே போச்சுதுன்னா என்ன பண்ணும், இது வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை தாண்டிட்டு இழுக்கிற செக்ஷனில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை தாண்டிட்டு இது உள்ளே போயிடும். ஸோ இதுக்குள்ளே நுழைஞ்சு இப்படி வெளியே போயிடும் இது. ஆனால் அந்த சைடில் இருந்து இந்த பக்கம் வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னா என்னாகும், இது வந்து நான் ரிட்டர்ன் வால், எங்கேயும் போக முடியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இதில் படத்தை பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இந்த இப்படி ஃப்ளிப் ஆகிட்டு போயிட்டு வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது இப்படி ஓப்பன் ஆகிக்கும், இப்படி க்ளோஸ் ஆகிக்கும். இது வந்து க்ளோஸ், இது வந்து ஓப்பன். இந்த ஃப்ளாப் இருக்கிறது, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாப்பில் வந்து இது வந்து இப்படி மூடி இருக்கும். உங்களுக்கு தண்ணீர் கீழேருந்து மேலே போகும்போது என்ன ஆகும், இது வந்து இப்படி ஓப்பன் ஆகிக்கும், இது ஓப்பன் ஆகிடும். அப்போ வந்து வாட்டர் இது வழியாக வெளியே போயிடும். சப்போஸ் உனக்கு வந்து வாட்டர் மோட்டர் நிறுத்தியாச்சு, அங்கே பம்பு ரொட்டேஷன் நிறுத்தியாச்சு, ஸோ தண்ணி எதுவுமே லிஃப்ட் ஆகாது. இது வந்து எங்கே இருக்கும், செக்ஷன் பைப்பில் கீழே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது எந்த வாட்டர் லெவல் இருக்கோ அந்த வாட்டர் லெவலுக்கு கீழே உள்ளுக்குள்ளே சப்மெர்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகிடும், மோட்டர் ஸ்டாப் ஆன உடனே அங்கே இருக்கிற தண்ணீர் எல்லாம் கீழே வரும். கீழே வரும்போது என்னாகும், டக்குன்னு இது வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஏன் அப்படின்னால் இது வந்து ஒன் வே வால் ஆர் நான் ரிட்டன் வால் ஆர் ஒன் டைரெக்ஷன் வால் ஆர் செக் வால், எல்லாம் ஒன்று தான்.
ஸோ அப்படின்னா என்ன பண்ணும், இது கீழேருந்து வாட்டரை மேலே அலோவ் பண்ணும், மேலேருந்து வாட்டரை கீழே அலோவ் பண்ணாது. அப்புறம் இது வந்து எங்கே கீழே ஃபிட் பண்ணியிருப்பாங்க தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரியே. ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபுட் வால்வும் ஸ்ட்ரெயினரும் நமக்கு வேணும். சப்போஸ் சம்டைம்ஸ் இது வந்து சரியாக சீட் ஆகலை அப்படின்னால் இந்த மேலே இருக்கிற தண்ணீர் எல்லாம் திரும்ப கீழே இறங்கிடும். திரும்ப அடுத்த தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது திரும்ப ப்ரைமிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தேவைப்படும். அது என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஒர்க்கிங் ஆஃப் ஃபுட் வால். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் பார்த்துங்க ஒரு வெல் இருக்குது, அந்த வெல்லில் பம்பு வச்சுருக்குறாங்க, ஒரு ஃபுட் வால்வ் இருக்குது, இது இருக்குது, பம்பு இங்கே இருக்குது, இந்த பம்பிலோட செக்ஷன் பைப் எங்கே வரைக்கும் போயிருக்கு, இதில் வந்து ஃபுட் வால்வும் ஸ்ட்ரெயினரும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இது வழியாக தண்ணி கிடைக்குது. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் இப்போ நான் போட்ட ரவுண்டை மட்டும் இங்கே பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், செக்ஷன் ஓப்பன்ஸ் என்ன பண்ணியிருக்கு, இதில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் இதுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, அந்த வாட்டர் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை தாண்டிட்டு இது வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ அந்த வாட்டர் மேலே ஏறுது, மேலே ஏறுறது நல்லா தெரியுது. ஸோ இதே இதில் பாருங்கள், மேலே இருக்கிற தண்ணீர் வந்து கீழே வந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் க்ளோசஸ் ஃபுட் வால், இந்த இடத்துல போய் நல்லா உட்காந்துக்குச்சு, இது ஓப்பனே ஆகலை. பட் இதில் பாருங்கள், இதில் ஓப்பன் ஆகுது, இப்போ தெரியும் ரெண்டு படமும். ஸோ இந்த இதில் வந்து இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னால், இப்போ இந்த டைரெக்ஷன் வாட்டர் ஃப்ளோ, இந்த டைரெக்ஷனில் வாட்டர் ஃப்ளோ. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது இது அலோவ் பண்ணிடுது, இது மேலே போயிடுது. பட் இதே இது உங்களுக்கு மேலே இருக்கிற தண்ணீர் கீழே வரும் பொழுது இந்த வால்வ் அடைச்சிருச்சு. இங்கே பாருங்கள், வால்வ் வந்து ஓப்பனாக இருக்கும், வால்வ் அடைச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ஃபுட் வால்வ் இஸ் ஒர்க்கிங். ஸோ அந்த ஃபுட் வால்வுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரெயினர். இதெல்லாமே ஸ்ட்ரெயினர் தான் அது, ஏன்னா ஃபில்டர் ஏர் உள்ளே வரணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாலும் முடியாது, இது வந்து ரிட்டர்னில் வந்து நாட் பாசிபிள். ஸோ ஒன்லி பாசிபிள் இதான் வந்து நான் ரிட்டர்ன் வால் ஆர் ஒன் டைரெக்ஷனல் வால்வ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் சிங்கிள் ஸ்டேஜ் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அதுக்கு பேர் ப்ரைமிங் அப்படின்னு பேர். என்ன அர்த்தம்னா, இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஃபுல்லாக இந்த இது வரைக்கும் லெவல் வரைக்கும் அது எந்த லிக்விட் இருக்குதோ அந்த லிக்விடுக்குள்ளே அது ரொட்டேட் பண்ணும் பொழுது தான் அதில் வந்து அந்த சென்ட்ரிஃபியூகல் ஆக்ஷன் க்ரியேட் ஆகும். சப்போஸ் இது வரைக்கும் வாட்டர் நிற்கிது, இது வரைக்கும் வாட்டர் நிற்கிதுனால் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து ஜென்ரலாக வாட்டரை தான் லிஃப்ட் பண்ணுறோம், கிணத்துக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் லிஃப்ட் பண்ணும்போது அந்த வாட்டர் அந்த கேசிங் முடிகிற வரைக்கும், கேசிங் வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக எந்த லிக்விடை நம்ம லிஃப்ட் பண்ண போகிறோமோ அந்த லிக்விட் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இன்சைடு த கேசிங் செக்ஷன் பைப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த கம்ப்ளீட்டாக ஏரை ரிமூவ் பண்ணி அப் டு தட் அந்த சம் டெலிவரி வால்வில் கொஞ்சம் தூரம் வரைக்கும், டெலிவரி பைப்பில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த லிக்விடை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைமிங் அப்படின்னு பேர். ஸோ ப்ரைமிங் பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ இதில் இந்த என்ன இப்போ ரீசன் அப்படின்னு கேட்டோன்னா, ரொம்ப பார்த்துருக்கலாம், நீங்கள் வீட்டிலே நீங்கள் சில பம்ப்ஸில் பார்த்துருக்கலாம். என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்கள், இதில் ஃபுட்வால் ஸ்ட்ரெயினர் இருக்கும். ஸோ அந்த ஃபுட்வால் அண்ட் ஸ்ட்ரெயினர் நல்லா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வெரி ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணணும், இந்த டெலிவரி வால்வ் கிட்ட டெலிவரி பைப்பில் ஒரு இதில் வந்து உள்ளுக்குள்ளே தண்ணீர் ஊற்றணும், இந்த ப்ரைமிங் அப்படிங்கிற பர்பஸ். இந்த ப்ரைமிங் ஏன் பண்ணணும் அப்படின்னா, எங்கேயுமே வந்து ஏர் லீக் இருக்கக்கூடாது. ஸோ இது ஃபுல்லாக இந்த டர்பைன் ஃபுல்லாக மூழ்கிற வரைக்கும் நமக்கு வந்து எந்த லிக்விட் இருக்குதோ அந்த லிக்விடை தான் இது தூக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சமாவது ஏர் இடையில உள்ளே பூந்துருச்சு, இல்லை நம்ம சரியாக ஃபில் பண்ணல அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும், மோட்டரை போட்டாலும், பம்பு சுற்றினாலும் நமக்கு தண்ணீர் எடுக்காது.
ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா ஏரையும் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா செக்ஷன்னா என்னது, உறிஞ்சிற சைடு, செக்ஷன் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அந்த இம்பல்லர் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த லிக்விட் ஃபில் ஆகிருந்துச்சுனால்தான் அதில் வந்து அந்த எக்ஸஸ் ஏரெல்லாம் எடுத்துரும். கம்ப்ளீட்டாக ஒரு ஏர் கூட ப்ரெசன்ட் இருக்காது, அது ஃபுல்லாக வாட்டர்னாலேயோ இது மேலேயோ நம்ம ஃபில் பண்ணுறோம். இதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த டெலிவரி பைப் வழியாக நம்ம வாட்டரை ஊற்றும் பொழுது இது கீழே ஏறுது நிறைஞ்சிட்டு வரும். மேலே அந்த இடத்துல ஒரு ஏர் கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தான் ஏர் கார்க் அப்படின்னு. ஏர் கார்க்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி ப்ரைமிங் கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கலாம், நீங்கள் ஒரு சின்னதாக இருக்கும் ஒரு த்ரெட், அதை திருவி விட்டிங்கன்னா அது வழியாக கொஞ்சம் ஏரோடு கலந்து நமக்கு அந்த வாட்டர் வெளியில் பம்ப் ஆகும். ஸோ ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா வெறும் கண்டினியூவஸ் ஜெட்டு மாதிரி நமக்கு வெளியில் வரும். அப்போவுமே வந்து என்ன பண்ணுங்க, திரும்ப அந்த லாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எதுக்கு நம்ம ஃபுட்வால் வச்சுருக்கிறோம், ஒன் டைரெக்ஷன் வால், இட் அலோஸ் ஃப்ளோ ஒன்லி இந்த டைரெக்ஷன், இந்த செக்ஷனில் மட்டும்தான் விடுவோம். அப்புறம் எப்படி தண்ணீர் போகலாம், சம்டைம்ஸ் இந்த ஃபுட்வாலில் வந்து ரிப்பேர் இருக்கலாம், இல்லாட்டி அது ஸ்ப்ரிங் டென்ஷன் போயிருக்கலாம், சம் கேப் இருக்கலாம், அப்போ மட்டும் என்ன பண்ணிடும், கீழே இறங்கிடும். இல்லை அப்படின்னா ரொம்ப ஹெட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செட்டாக ஒழிச்சு, இன்றைக்கி நம்ம மோட்ரு போடுறோம், பம்ப் ஒர்க் ஆகுது, நாளைக்கு தான் நம்ம மோட்ரு போட போகிறோம், திரும்ப பம்ப் ஒர்க் ஆக போகுது. ஸோ அது ஒரு நாளைக்குள்ள அது எவ்வளோ லென்த் இருக்கும், பைப்போட டயாமீட்டர் மேபி 1 இன்ச்சு, வீடுன்னா வெளியிலன்னா 2 இன்ச்சு, இல்லை தோட்டத்தில்னா 3 இன்ச்சு இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே அந்த டோட்டல் லென்த்து பைப்பு 20 அடி 25 அடி தான் இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலி வந்து உங்களுக்கு வந்து 25 ஃபீட் வரைக்கும் தான் அலவுடு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே போச்சுன்னா அது வேப்பரைஸ் ஆகிடும், தட் இஸ் கேவிடேஷன் வந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 7.5 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் நம்ம போக முடியும் செக்ஷன். ஸோ அதுக்குள்ளே இருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு ஃபுட்பால்னால கொஞ்சம் கொஞ்சமாக லீக் வெளியே வந்துச்சுனாலும், இந்த இடத்துல ஏர் ப்ரெசன்ட் ஆச்சுனாலும் உங்களுக்கு வாட்டர் லெவல் கீழே இறங்கிடும். ஸோ டு ரிமூவ் தட் ஏர் ஃப்ரம் த செக்ஷன் பைப், impeller area, casing and some portion of delivery pipe is called priming அப்படின்னு பேர், ரைட்டுங்களா. ஸோ ப்ரைமிங் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த லிக்விட் ஃபில் ஆகாமல் இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பு ஒர்க் ஆகாது. ஸோ ப்ரைமிங் பண்ணிக்கப்புறம் இந்த இம்பல்லர் வந்து நம்ம மோட்டரை ஆன் பண்ணுறோம். ஸோ அந்த மோட்டரை ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், அந்த இம்பல்லர் பிளேட்ஸ் வந்து சுற்ற ஆரம்பிக்கும் போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அந்த லிக்விட் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுனால் என்ன ஆகும், இந்த இம்பல்லர் கைட் பண்ணியிருக்கனால அந்த இம்பல்லர் வழியில் இம்பல்லர் வால்ஸில் போய் மோதும். அது மோதி போய் நல்ல வேகமாக சுற்றி ரேடியலி அவுட்வேர்டு. ஸோ ரேடியலி அவுட்வேர்டு இப்படி வருது, ரேடியலி அவுட்வேர்டு வந்து இப்படி வெளியில் போகுது. ஸோ வெரி ஹை வெலாசிட்டியில் வெளியில் போகும். ஸோ அது வந்து ஸ்பைரல் கேசிங் வழியாக போகிறதுனால என்ன ஆகும், இந்த கைனெட்டிக் எனர்ஜி எல்லாமே ஸ்பைரல் கேசிங்கில் ஏரியா பெருசாகிட்டே வருது. ஸோ ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கும், ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த டெலிவரியில் வெளியில் போகும்போது த டோட்டல் எனர்ஜி இஸ் கம்மிங் அவுட், த டோட்டல் டிஸ்சார்ஜ் இஸ் கம்மிங் அவுட் வித் ஹை ப்ரெஷர். எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பம்ப் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் திஸ் ஒன் ஒர்க்கிங். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வாட்டர் சம்பு, ஃபில்டர் ஸ்ட்ரெயினர் இருக்குது. ஸோ இது சக்ஷன் பைப் சென்டரில் உள்ளே இழுக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது சக்ஷன் ஹெட், ஹெச்எஸ்ன்னு பேர், சக்ஷன் ஹெட். ஸோ இது வந்து டெலிவரி ஹெட் அப்படின்னு பேர், ஹெச்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ இதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஏர் கார்க் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஏர் கார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏர் கார்க் ஃபில் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து என்ன இருக்கணும், வாட்டர் ஃபில்லாக இருக்கணும். இது வரைக்கும் வாட்டர் இருந்தால் தான் இந்த வாட்டரை வந்து லிஃப்ட் பண்ணும். ஸோ இது வந்து டெலிவரி ஃப்ளான்ச்சு, டெலிவரி வால்வு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் மாடல். ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டேஜ் அப்படின்னா ஒரே ஒரு இம்பல்லர் இருக்குது, சென்ட்ரிஃபியூகல் ஆக்ஷனால் ஒர்க் பண்ணுது. இது செக்ஷன் பைப், இது டெலிவரி பைப். ஸோ அது வழியாக செக்ஷன் பைப்பில் லோ லெவலில் இருக்கக்கூடிய வாட்டரை ஹை லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் a pump. So in this session we discussed about what is pump, what is the use of pump, what is the classification of pumps and centrifugal pumps
In that centrifugal pumps, the classification of centrifugal pumps, in that casing and the components of centrifugal pumps, casing, impeller, foot valve, and how the foot valve is working, and finally the working of single stage centrifugal pump also discussed with diagrams. Thank you.